ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து மணி விட்ரால் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. இது உங்கள் பேங்க் தரப்புலேருந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம் மிஷினில் மணி விட்ரால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கும் க்ரீன் கார்டு அப்படிங்கிறது எஸ்பிஐ பேங்க்கில் இருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு நீங்கள் வாங்கணும்னா டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ், 20 ரூபா நீங்கள் பே பண்ணி இந்த கார்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம் மிஷின்லையும் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேங்க்கில் போய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு போயிட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போனால் எந்த ஸ்லிப்பும் எழுதி கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கார்டும் அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லையுமே சிம்பிளாகவே இந்த கார்டை நீங்கள் போட்ட உடனே உங்களோட டீட்டெயில் கார்டு நீங்கள் சிம்பிளாகவே மணியும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த கார்டு கிரீன் கார்டை யூஸ் பண்ணி எப்படி ஏடிஎம் மிஷினில் மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் க்ரீன் கார்டை பேங்க்கில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு உங்களோட க்ரீன் கார்டு அந்த க்ரீன் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களோட நேம் என்ன அக்கௌண்ட்டில் இருக்க நேம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி 2 பட்டன் இருக்கும். அதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே அமௌண்ட் வைக்க வேண்டிய அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வச்சுருங்க. வச்சுட்டு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், என்டர் கேன்சல்னு. அதில் என்டர் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சிங்க அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நோட் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் நோட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கரெக்டாக காட்டும். ஸோ கரெக்டு தானே செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிட்டா அவ்வளோதாங்க, உங்களுக்கு வித்தின் செகண்ட்லேயே உங்கள் அக்கௌண்ட்டில் உடனே அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். சிம்பிளாக நீங்கள் இந்த க்ரீன் கார்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினில் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஏடிஎம் மிஷினில் மட்டும் இல்லை, நீங்கள் பேங்க்குக்கு டைரெக்டாக போனாலுமே இந்த கிரீன் கார்டு வச்சு ஈஸியாக மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரீன் கார்டு இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.